ஒரு கதையில் இதுக்கப்புறம் கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த எபிசோடில் இந்த பாகியலட்சுமி நடக்குதில்ல அது மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் செடியனுக்கும் எழிலுக்குலாம் வேலைகளை செட்டில் பண்ணி விட்டாச்சு. எழிலுங்கிற கதாபாத்திரத்தை ஒன்றும் இல்லாமல் கதாபாத்திரமாக்கியாச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா மாண்டாஜ்லேயே அவருடைய ஃபோட்டோவும் இருக்கும். அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான் கதையில். இப்போ அவர் யாருன்னு கூட தெரியலங்கிற மாதிரி பல நேரங்கள் ஆகிடுது. இதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. கேட்டால் துபாய் போயிட்டார், ஃபாரின் போயிட்டார், தாய்லாந்து போயிட்டார்னு எதையா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செடியனையும் அப்பப்போ ஒரு அம்மாவை சந்தேகப்படுறது, அம்மாட்ட கோவப்படுறது, அம்மாட்ட கத்துறது, அடுத்த நாள் திருப்பி சரியாக வருதுங்கிறத தவிர வேறு எந்த ரொட்டீன் வேலையும் அவர் கொடுக்கறதில்ல. நல்ல திறமையான நடிகர்களையும் இந்த கதை வீணாக்குதுங்கிறதும் உண்மை. இன்றைக்கி எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னா முதல்ல ஈஸ்வரி தண்ணி காய போடணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாக்கியா கிட்டக்க பேசி, பாக்கியா கிட்டக்க நீ திருப்பி கோபியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது. அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா அவனை யார் பார்த்துப்பான்னு கேட்குறது. உங்கள் பிள்ளைய பார்த்துக்க நான் தான் கிடச்சேன்னா, உங்கள் போதைக்கு நான் ஊறுகாயானு உங்கள் திட்டி விட்டுறதுங்கிறது மட்டும் நடந்துச்சு. இது தவிர பார்த்திங்க அப்படின்னா முழுக்க எனக்கு எபிசோடில் முதல்ல அந்த கவுன்சிலர் கிளம்பி வராரு. கிளம்பிட்டு எங்கள் அக்கா ஒரு பலகாரம் செஞ்சு தருவாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வேணும்னே ஏதோ கண்டமேனிக்கு இன்க்ரீடியன்ஸை சொல்கிறது. அதை இவர் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏதோ கொழுக்கட்டை மாதிரி ஒரு பலகாரத்தை கொடுக்க, அதை இவர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா தான் செய்கிறீங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சாலும் ஏதோ வைரல் ஆகிறதுக்காக செஞ்சீங்கன்னு நினச்சேன், நல்லா தான் செய்கிறீங்க அப்படிங்க. உடனே அக்கா தங்கச்சி நானும் உங்கள் அக்கான்னு நினச்சி இனிமேல் இங்கே வாங்க, வம்பு பண்ணுறதுக்காக வராதிங்க, வம்பு பண்ணுறதை சமாளிக்க எனக்கு தெரியும், இருந்தாலுமே அதை மட்டும் வேலையானாலும் வச்சுக்க முடியாதுன்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இனியாவும் கோபியும் வராங்க. இனியா வேறு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இனியா வேலைக்கு வேறு போகிறாங்க. போயிட்டு முதல் நாள் வேலையை முடிச்சவங்க வந்தவங்க அவங்களும் கோபியும் சேர்ந்து இப்போ கோபி ஏதோ அவருக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்ல 20 நிமிஷத்தை அவங்க அதை செஞ்சு கொடுக்க, எனக்காக செஞ்சியான்னு அவங்க கேட்க, இல்லை எங்களுடைய பொது ப்ரமோஷனே இதுதான், கதை இல்லைல்ல, அதனால் இந்த மாதிரி டெய்லி ஒரு பலகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்பா எங்களை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இதில் வேறு அப்படியே பஞ்ச் டைலாக்ல பாக்கியா கோபியை ஒம்பழுக்க, அதை பார்த்து இனியா ரசித்து சிரிக்க அப்படின்னு நமக்கு பெருமூச்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நடுவில் நிதிஷ் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிற விஷயம் வேறு தெரியுது. ஸோ அவர் இன்னமும் அன்றைக்கி ஏற்கனவே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சூப்பராக சொல்லியிருந்தாங்க, அவர் மூக்கை இழுத்து வந்ததை பார்த்தாலே ட்ரக் அடிக்ட்டுன்ட்டு. ஸோ கொக்கைன்னு சாப்பிட்றாருன்ட்டு அதே தான் இப்போ நடக்க போகுது. அதை வச்சு தான் கதை இப்போ போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த சீரியல் இப்போ